கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 203வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். கடைசி வரையிலும் முழுமையாய் நீங்கள் பாருங்கள். முழு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. இந்த செய்தியை நீங்கள் பார்ப்பது சொன்னால், தேவன் தமது பேரிலே ஆணையிட்டார் ஏன் என்பதை குறித்து நம் பரிசுத்த வேதாகமத்திலே தேவ ஆவியானவரினாலே பேசப்பட்டுள்ள வார்த்தை, எழுதப்பட்டுள்ள வார்த்தை குறித்து நாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் பார்க்க போகிறோம். தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். தேவன் தமது பேரிலே ஆணையிட்டார் ஏன் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, தேவனுடைய விலையேறப்பெற்ற ஊழியக்காரர்களே, தயவு செய்து இந்த செய்தியை பாருங்கள். சும்மா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இல்ல ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு தள்ளாதீங்க. ஆசீர்வாதம் உங்களை விட்டு போய்விடும். எவ்வளோ பேசணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னுடைய யூடியூப்ல அதிகமாக பேசக்கூடாது, பேச முடியாது. ஏன்னா செய்தி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆகவே நாம் செய்தி கடந்து செல்வோம். இந்த செய்தியை தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அநேகருக்கு செய்திகள் அனுப்புங்கள். உங்களிடத்துல என்னுடைய யூடியூப் சேனலுக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக பணம் கொடுங்க, காணிக்க கொடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கேட்கல. கர்த்தரனை ஆசீர்வதித்துக்கிறாரு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதையும் நான் கேட்கல. விருப்பம் இருந்தா செய்யுங்க, விருப்பம் இல்லைன்னா செய்யாதீங்க. ஆனா செய்தியை முழுமையா பார்த்து அநேகருக்கு செய்திகள் அனுப்புங்க. ஏன்னா செய்தி இந்த கடைசி காலத்துல கிடைக்காமல் இருக்கிறது. இன்னும் முழு பஞ்ச காலங்களும் வரப்போகிறது. ஆகவே செய்தியை கூர்ந்து கவனிங்கள். நாம் செய்திக்கு கடந்து சொல்லும் நீங்கள் எபிரியர் 6ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை பரிசுத்த வேதாகமத்தை பிரித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். எபிரியர் 6ஆம் அதிகாரம் 13-14. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். பண்ணின போது ஆணையிடும்படி, ஆபிரகாமுக்கு ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே, இந்த வார்த்தையை, இந்த எழுத்தை, இந்த சத்தியத்தை கேட்கிற பிரியமான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளை கூர்ந்து கவனிங்கள். வசனம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கின்றேன். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் எழுதினதை, பேசினதை தேவ ஆவியினாலே தீர்க்கதரிசி மூலமாய், ஊழியக்காரர் மூலமாய் எழுதின வார்த்தை இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். புதிய ஏற்பாட்டிலே நான் வாசிப்பது புதிய ஏற்பாட்டிலே எபிரியர் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே, ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் என்று தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார். தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாக்கா, தம்மிலும் பெரியவர், பெரியவர்னா பெரியவருக்கு மேல பெரியவர் இல்ல. ஆகவே அங்க தேவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. தம்மிலும், தேவன் சொல்றாரு, தேவன் தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே ஆணையிட்டார். அப்போ தேவன் ஒருவர் இருக்கிறாரு. இந்த தயவு செய்து பாருங்க, மறுபடியும் சொல்றேன். செய்தியை லைட்டா கேட்டுட்டு ஐயா என்னடா இப்படி பேசுறாரு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டு போடாதீங்க. ஏன்னா நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, சில பேர் நைட்டு ஃபுல்லா வேலை செய்யறாங்க, சில பேர் பகல் ஃபுல்லா வேலை செய்யறாங்க. அப்போதான் அவங்களுக்கு உலகப்பிரமாண ஆசீர்வாதம் வரமாட்டுது. உலகப்பிரமாண ஆசீர்வாதம் வரமாட்டுது, வரவே வராது. தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், உலகப்பிரமாண ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி கிட்ட வரும். அதனால உங்களுக்கு படிச்சு சொல்றேன். தயவு செய்து முழுமையா நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த செய்தியை முழுமையா கேளுங்க தயவு செஞ்சு. ஆகவே தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே
தேவன் தமது பேரிலே ஆணையிட்டார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமே என்று தேவன் தமது பேரிலே ஆசீர்வதித்தார். சரி, இப்ப நான் உங்க பிரகாரம் வரேன். பெந்தகோஸ்து குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க சொல்லுதுல, என்ன சொல்றாங்க? பிதா ஒருவர் இருக்கிறாரு, பிதா ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சரி, பிதான்னு ஒருத்தர் இருந்தாருனாக்கா இந்த தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? பிதாவின் நாமத்தினாலே, பிதாவின் பெயரிலே நான் ஆணையிடுகிறேன் ஆபிரகாமே, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை கடல் மணலை போல ஆக்குவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன் என்று பிதாவின் பெயரிலே ஆணையிடுவார். இன்னைக்கு உலகப்பிரமாண மனிதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப இந்த உலகப்பிரமாண மனிதன் என்ன சொல்றான்னு கேட்டாக்கா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சிங்களேன். தப்பு பண்ணிட்டாக்க என்ன பண்றான்? போலீஸ் ஐயா சத்தியமா எங்க அம்மா பெருமையில ஆணையா சொல்றாயா, நான் செய்யலையா அப்படி சொல்றான். சில பேர் என்ன சொல்றாங்க, ஏய் மச்சி, சத்தியமா மச்சி, என் பொண்டாட்டி மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்லிட்டேன், என்ன குடிக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன் மச்சி, என் பொண்டாட்டி மேல ஆணம் பண்ணிட்டேன் மச்சி, அதனால நான் குடிக்க மாட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றான். சில பேர் என்ன சொல்றாங்க, சத்தியமா என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் நிச்சயமா உனக்கு நான் பைசா கொடுக்குறேன்டா, போடா, நம்பி போடா. அப்போ ஒருவரை முன்வைத்து ஆணையிடுகின்றனர் மனுஷன். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் இல்லையா? எல்லாருமே உலகத்துல இருக்கிற மொத்த பேரையும் பேசுறேன். ஒருவர் இருக்கிறபடினாலே, ஒரு மனைவியோ, ஒரு மகளோ, ஒரு உறவினரோ, ஏதோ ஒரு பொருளை, ஒரு மனிதனையோ இல்ல ஒரு பொருளை வைத்தோ அவர்கள் மேலே ஆணையிட்டு பேசுகிறார்கள். ஆனா தேவன் சொல்றாரு, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லையா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, தேவன் கூறுகிற வார்த்தையை கவனித்தீர்களா? தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. அப்படின்னா அர்த்தம், இந்த தேவனுக்கு மேல பிதான ஒருவர் இல்ல, இந்த தேவனுக்கு மேல வேறொரு தேவன் இல்ல, வேறொரு கர்த்தர் இல்ல, வேறொரு பரிசுத்த ஆவியானவர் இல்ல. ஆக என்னை தவிர நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் ஒருவர் தான் இருக்கிறேன். ஆகவே என்னை தவிர ஒருவரும் பெரியவர் இல்லாதபடினாலே, எனது பெயரிலேயே, எனது நாமத்தினாலேயே, எனது பெயரிலேயே நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று புதிய ஏற்பாட்டிலே போட்டிருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனுக்கு மேல ஒருவரும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? சரி, இதனுடைய ஜோடி எங்கடா இருக்கணும்னு சொல்லி தேடி பார்த்தா, எனக்கு நேற்று ஃபுல்லா, நான் சனிக்கிழமை ஃபுல்லா தேடி பார்த்தேன், வியாழக்கிழமை ஃபுல்லா தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்காம இருந்தது. கடைசியில ஒரு ஆவிக்குரிய சகோதரன், அதாவது ஒரே தாய் வீத்துல பிறக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்க உலகப்பிரமாண சகோதரர்கள். தேவனுடைய வார்த்தையிலே ஒவ்வொருவரும் பிறக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்கள் ஆவிக்குரிய சகோதரர்கள். அதுதான் உண்மையான சகோதர சிநேகம். அந்த ஆவிக்குரிய சகோதரிட்ட நான் பேசும்போது, இங்க இருக்கும், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஒரு புதையல் கிடைச்சது. அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாட்டுல நல்லா கவனிக்கணும், இங்க ஒரு ரகசியம் இது. புதிய ஏற்பாட்டிலே தேவனே தமது பேரிலே ஆணையிட்டார். ஓகேங்களா? நீங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 16 இருந்து 18 வரைக்கும் தயவு செஞ்சு வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும் தயவு செஞ்சு வாசிங்க. நான் உங்களுக்கு 18 வாசிக்கிறேன். நீர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே வாசித்து காண்பித்தேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-14 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது தமது பேரிலே ஆணையிட்டார். ஏன்னு கேட்டாக்கா, அவர் தேவனுக்கு மேல பெரியவர் ஒருவரும் இல்லையா. புதிய ஏற்பாட்டிலே தேவன். இங்க பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே, தேவன் ஒருவரு, கர்த்தர் ஒருவரு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தேவன் தான் கர்த்தர், கர்த்தர் தான் தேவன்.
உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் கர்த்தர் அப்படி மாறி மாறி பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருப்பார். ஆனால் ரெண்டுமே ஒருவரை குறித்து தான் பேசப்படுகிற வார்த்தை. ஆக பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் தமது பேரிலே ஆணையிட்டார் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே நமக்கு சொல்லுகிறார் தேவன் தமது பேரிலே ஆணையிட்டார். ஏனென்று சொன்னால் மிக அற்புதமாக எழுதப்பட்டது, அந்த தேவனுக்கு மேல அந்த கர்த்தருக்கு மேல பெரியவர் யாருமே இல்லைங்க. இவருக்கு மேல இந்த கர்த்தராகிய தேவனுக்கு மேல ஒரு தனிப்பட்ட ஒரு பிதா இருக்கிறார் என்று வேதத்துல எங்குமே இல்லை. நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் நீங்க வாசிக்க போனா அப்படி எங்குமே இல்லை. தயவு செய்து நீங்க அவசரப்படாதீங்க, தயவு செஞ்சு நீங்க அவசரப்படாதீங்க. ஐயா அப்போ ஏசுநாதர் சொல்ற அதெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, நான் அதுக்கு அங்க கொண்டு வரேன் உங்களை, தயவு செஞ்சு உங்களை கொண்டு வரேன். அதெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, அதுல பெரிய ரகசியம், ஆவிக்குரிய பயங்கரமான ரகசியம். இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் அதை குறித்து சரியா தெரியல, அதனால அவங்க பேசுதில்ல. அவங்களை என்ன ஏசுநாதர் சுழுக்கு எடுக்கிறாரு மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா அவங்களெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. லேதுமா லேது ஒண்ணுமே தெரியாது, குச்சினாய் ஒண்ணுமே புரியாதவங்களும் ஒண்ணுமே தெரியல. அதெல்லாம் அவசரப்படாதீங்க. இப்போ இங்க கர்த்தராகிய தேவனுக்கு மேல வேறொரு பிதாவோ இல்ல வேறொரு தேவனோ இல்ல வேறொரு கர்த்தரோ இல்ல, இல்ல வேறொரு பரிசுத்த ஆவியானவரோ இல்ல. ஆகவேதான் இந்த கர்த்தராகிய தேவன் அவருடைய பேரிலே ஆபிரகாமுக்கு ஆணையிடுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? சரி, நீங்க பாருங்க, கூர்ந்து கவனிங்க தயவு செஞ்சு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல உங்களுக்கு கூப்பிடுறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பிகினிங்ல உங்களுக்கு கொண்டு போறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டித்தாரே தேவன், அந்த தேவன் தான் ஆபிரகாம் பேசுறாரு. தமது பேரிலே உனக்கு ஆணையிட்டு சொல்றேன், நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எனக்கு மேல வேற ஒரு தேவன் இல்ல, எனக்கு மேல ஒரு பெரியவர் ஒருவரும் இல்ல. ஆகவே தமது பேரிலே ஆணையிடுகிறேன் ஆபிரகாம் என்று சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு தமது பேரிலே ஆணையிட்டேன் என்றார் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே. ஆகவே இந்த தேவன் ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மிக அற்புதமாக பேசப்பட்டுள்ள வார்த்தை. நீங்கள் ஏசாயா 44ஆம் அதிகாரத்திலே 24 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கணுமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றது? கர்த்தர். கர்த்தர் உன்னை தாயின் வயிற்றில உருவாக்கினாரே பிரியமான தேவனுடைய சகோதரியே, உன்னை தாயின் வயிற்றில உருவாக்கினாரே, உன்னை தாயின் வயிற்றில உருவாக்கினாரே மகனே, ஊழியக்காரனே, அந்த கர்த்தர் சொல்றாரு உங்ககிட்ட. இப்போ என்ன சொல்றாரு? நானே எல்லாவற்றையும் வானங்களையும் விரித்து நானே பூமியை பரப்பினவர். இந்த கர்த்தர் தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. ஆக இந்த கர்த்தர் இந்த தேவன் ரெண்டும் வேறு வேறு இல்ல, ஒரே நபரை தான் குறிக்கிறது. அவர் யார் என்றால் தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன். அந்த கர்த்தராகிய தேவன் சொல்றாரு எனக்கு மேல பெரியவர் ஒருவரும் இல்லை, ஆகவே தமது பேரிலே ஆணையிடுகிறேன். இந்த கர்த்தராகிய தேவனுக்கு மேல பிதானு ஒருத்தர் இல்ல, அப்படி பிதானு ஒருத்தர் இருந்திருந்தாக்கா பிதாவின் நாமத்தினாலே ஆணையிட்டு இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப பிதான்னு ஒருத்தர் இல்ல, அதுதான் ஆணையிட முடியல. ஆகவே தான் இந்த கர்த்தராகிய தேவன் ஆபிரகாம் கிட்ட தமது பேரிலே ஆணையிட்டு நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதியும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தமது பேரிலே அவர் ஆணையிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆக இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் யார் என்று சொன்னால், இந்த உலகத்தை உருவாக்கினவர் யார் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன். புரிஞ்சுதா பிரியமானவர்களே? ஊழியக்காரர்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, நீங்க அந்த தேவனை குறிச்சு நீங்க பாருங்க. இப்போ இந்த தேவனுக்கு மேல, இந்த கர்த்தராகிய தேவனுக்கு மேல ஒருவரும் இல்ல, பிதா இல்ல, ஒருவரும் இல்ல. சரிங்க, அப்ப இந்த கர்த்தராகிய தேவன் யார்? ஒரு கொஸ்டின் மார்க். இந்த கர்த்தராகிய தேவன், தேவனாகிய கர்த்தர், இவரை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். இவருக்கு மேல ஒரு பிதா இல்ல, இவருக்கு மேல கர்த்தர் இல்ல, இவருக்கு மேல தேவன் இல்ல, இவருக்கு மேல வேறொரு பரிசுத்த ஆவியே இல்லைங்க. அப்படி பார்க்க போனால் இந்த தேவனாகிய கர்த்தர்
இந்த கர்த்தராகிய தேவன் யார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் காண்பித்ததை உங்களுக்கு காண்பிக்க போறேன். இந்த கர்த்தராகிய தேவன் யார்? இதைதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அல்லேலூயா. எதற்காக இந்த கர்த்தராகிய தேவன் தமது பேரிலே ஆணையிட்டார்? ஒருவரும் இல்லையா? அப்போ ஒருவரும் இல்லை என்று சொன்னால் இவர் யார்? சரி, நம்ம பார்க்கலாம். இந்த தேவனை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்படியே மனுஷனை உருவாக்கி மனுஷனை பெருகி ஜாஸ்தியான பிற்பாடு இந்த மனுஷர்கள் பாவம் நிறைந்த மனுஷர்களாக பாவம் நிறைந்த உலகமாக மாறி அவர் சொல்றாரு மிக அற்புதமாக சார், இவர்கள் பூமி எங்கும் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, இவர்கள் பூமியை கர்த்தர் பார்க்கிறாரு, பூமியை சீர்கட்டு போயிடுச்சு என்று சொல்றாரு. அதனால நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்கள். அதனால இவர் என்ன பண்றாரு கேட்டாக்கா, இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க போறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு ஆபிரகாமிட்ட, நோவா கிட்ட, மன்னிக்கணும் பிரியமானங்களே, நோவா கிட்ட வாக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருனாக்கா, இந்த உலகத்தை அழிக்க போற, ஜலத்தினால் அழிக்க போற, பூமி பாவத்தினால் நிறைந்து விட்டது, அதனால இங்கு உள்ள மக்களை, மிருக ஜீவன்களையும் மனிதர்களையும் நான் தண்ணீரால நான் அழிக்க போறேன்னு நோவா கிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. யாரு? கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன் கொடுக்குறாரு. நீங்க அதுக்கப்புறம் இந்த 13ஆம் வசனத்துக்கு வாங்க. அதாவது 19ஆம் அதிகாரம் நீங்க 13ஆம் வசனத்துக்கு வாங்க. வந்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, உலகத்தை அழிச்சிட்டாரு. நோவாவுடைய மனைவி 8 பேரை மட்டும் மருமகள் பிள்ளைங்கள் எல்லாம் காப்பாத்தி மொத்தம் ஒரு 8 பேரை பேழைக்குள்ள காப்பாத்தி புதிய உலகத்துக்கு வராங்க. அதெல்லாம் நமக்கு ஸ்டோரி வேணாம், நம்ம மெசேஜ் தான் முக்கியம். நான் என்ன பேசுறேன் அந்த மெசேஜ் தான் வேணும். இப்போ இந்த தண்ணீரால அழிச்ச பிற்பாடு சொல்றாரு, இந்த கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா, தமது பேரில் ஆணையிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இனி இந்த உலகத்தை தண்ணீரால அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மேகத்துல ஒரு அடையாளம் வைக்கிறார். அது என்ன சொல்றாரு கேட்டாக்கா, தமது பேரிலே அவர் ஆணையிட்டார், இனி இந்த உலகத்தை தண்ணீராலே நான் அழிக்க போவது கிடையாது என்று அவர் தமது பேரிலே ஆணையிடுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இவருக்கு மேல ஒருவர் இல்ல, அதனால அவர் தமது பேரில ஆணையிட்டார். தமது பேரில ஆணையிட்டார் என்று நீ சொல்ல கேட்க கூடாது, இது தேவனுடைய மறைப்பொருள். ஏன்னா ஆபிரகாம் கொடுத்ததுதான் இப்ப நான் உங்களுக்கு பேசுறேன். ஆகவே தமது பேரிலே அவர் ஆணையிட்டு இனி இந்த உலகத்தை நீரினால் அழைக்கப் போவது என்று மேகத்துக்கு ஒரு வில்லை வைத்து, மேகத்திலே ஒரு வில்லை வைத்து அங்கே உடன்படிக்கை செய்கிறார் நோவா கிட்ட. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த கர்த்தராகிய தேவன் யார்? இவருக்கு மேல ஒரு பெரியவர் இல்லை என்றார, அப்ப இவர் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஏசாயா 45:5 நீங்கள் பாருங்கள். ஏசாயா 45:5 அங்க தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஹல்லேலூயா. நானே கர்த்தர், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அவருக்கு கர்த்தர் சொல்றாரு, நானே கர்த்தர், என்னை தவிர தேவன் இல்லை. இந்த கர்த்தராகிய தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை, வேறொரு தெய்வம் இல்லை, வேறொரு நபர் இல்லை, வேறொரு இறைவன் இல்லை, வேறொரு கடவுள் இல்லை அப்படின்னா சொல்லிக்கோ. வேறொரு தெய்வமே இல்லை, அவரே கர்த்தர், நானே கர்த்தர், என்னை தவிர தேவன் இல்லை. ஆகவே இந்த ஆபிரகாம் கிட்ட என்னுடைய நாமத்தினாலே ஆணையிட்டு சொல்லுகிறேன், நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமே, என்னுடைய நாமத்திலே ஆணையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஏன் கேட்டாக்கா, இவரே கர்த்தர், இவருக்கு மேல வேறொரு கர்த்தர் இல்ல, வேறொரு தேவன் இல்ல. ஆகவே தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே இந்த கர்த்தராகிய தேவன் பேரிலே அவர் ஆணையிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், மிக அற்புதமான ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 32:6. விவேகமில்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு இப்படியா பதில் அளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? வசனம் சொல்லுது, உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? யாரு? கர்த்தர். கர்த்தர். இந்த கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, எனக்கு மேல பெரியவர் இல்ல, ஆகவேதான் என்னுடைய பெயரிலேயே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அப்ப இவர் யார் என்று வேதத்தில் நீங்கள் பார்க்க போனால், உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? யாரு? கர்த்தருக்கு.
கர்த்தருக்கு இப்படியா பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? அப்ப இந்த கர்த்தர் யாரு? அவர்தான் பிதா என்று மிக அற்புதமான வார்த்தை எழுதப்பட்டுள்ள வார்த்தை. இந்த கர்த்தராகிய பிதாவுக்கு மேல வேறொரு பிதா இல்லாதபடினாலே, வேறொரு கர்த்தர் இல்லாதபடினாலே, வேறொரு பிதா இல்லாதபடினாலே இந்த கர்த்தராகிய பிதா தமது பேரிலே ஆணையிட்டு கொடுத்தார் ஆபிரகாமுக்கு, நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, இந்த கர்த்தனுக்கு இப்படியா நீங்கள் பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? அப்ப இந்த கர்த்தர் யார்? கர்த்தராகிய தேவன் யாரு? அவர் பிதா. இந்த கர்த்தராகிய பிதா, இந்த பிதாவுக்கு மேல வேறொரு பிதா இல்லாதபடினாலே தமது பேரிலே ஆணையிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஒரு வசனத்தை காண்பிக்கின்றேன். ஏசாயா 63:16 நீங்கள் பாருங்கள். தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அன்றைய தீர்க்கதரிசிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த கர்த்தராகிய தேவன், தேவனாகிய கர்த்தர், இந்த கர்த்தராகிய பிதா அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். அப்ப தேவன் யாரு? பிதா. ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்படவும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் வந்துட்டாரு, கர்த்தரும் வந்துட்டாரு. இப்போ இந்த கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவுமா இருக்கிறீர். ஆகவேதான் இந்த கர்த்தராகிய தேவன் பிதாவா இருக்கிறபடினாலே இந்த கர்த்தராகிய பிதாவானவருக்கு மேல வேறொரு பிதா இந்த உலகத்திலே இல்லவே இல்லை பெரியமானே. ஆகவேதான் இந்த கர்த்தராகிய பிதாவானவர் தமது பேரிலே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், இனி இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்கப் போவது என்று ஒரு வில்லை மேகத்திலே வைத்தார், கட்டளையிட்டார், தமது பேரிலே வார்த்தையை அளித்தார் நோவாவுக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இரு கரம் கூப்பி உங்களை தயவாய் கேட்கின்றேன். கர்த்தராகிய தேவன் யார் என்று சொன்னால் அவர்தான் பிதா என்று மிக அழகாக பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டு வருகிறார். ஆகவேதான் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா 9:6 800 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிறக்க போகிற, இல்ல 600 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிறக்க போகிற அந்த குழந்தையை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த கர்த்தராகிய தேவனாகிய பிதாவை குறித்து பேசப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஆனா அங்க பிறக்க போகிறவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படியே நீங்க ஃபுல்லா படிச்சுடுவாங்க, நான் ஷார்ட்டா படிக்கிறேன். ஆலோசனை கர்த்தர் அவரு, வல்லமுள்ள தேவன் அவரு, நித்திய பிதா அவரு, சமானத்தின் பிரபு அவரு. இவ்வளத்தையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமா பேசினவரு. அவருடைய நாமத்தை மறைத்து வைத்து இவைகளை பேசிக்கொண்டு வருகிறார். அவர் யான்று பிறக்க போகிறவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அவர் ஆலோசனை கர்த்தர் என்றும், வல்லமுள்ள தேவன் என்றும், நித்திய பிதா என்றும் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைத்து விட்டார். ஆகவே தான் பிறந்திருக்கவர் யார் என்று சொன்னால் அவர் மரணத்தை ஜெயிக்கும்படியாக, இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக, இந்த உலகத்துள்ள பாவத்தை முறியடிக்கும்படியாக, சாத்தானை ஜெயிக்கும்படியாக, உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக அந்த பரலோக நித்திய பிதாவானவர், ஆலோசனை கர்த்தரானவர், வல்லமுள்ள தேவனானவர், இவருக்கு மேல வேறொருவர் இல்லை, பிதா இல்லை, கர்த்தர் இல்லை என்பதற்காக தான் இவர் உலகத்திலே பிறந்தார். இல்லங்க, இவருக்கு மேல ஒரு பிதா ஒருத்தர் இருக்கிறார் சொன்னாக்கா அந்த பிதா தான் பிறந்திருக்கணும். இவருக்கு மேல ஒருத்தர் இருந்தானாக்கா அவர் தான் சகல வல்லமையும் இருக்குது. இல்லங்க, அவர் இவருக்கு கொடுத்தாருங்க. இந்த பேய் கதைலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பேய் கதைங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்தியத்தை கவனிங்க. இங்க வார்த்தை என்ன சொன்னது? கர்த்தராகிய தேவன், எனக்கு மேல வேறொரு தேவன் இல்லை, நானே கர்த்தர், என்னை தவிர வேற தேவனே இல்லை, என்னை தவிர வேற பிதாவும் இல்லை, என்னை தவிர வேற பரிசுத்த ஆவியானவரே இல்லை. அப்போ இந்த கர்த்தரே பிதா என்று மிக அழகாக எழுதப்பட்டுள்ள வார்த்தை. இந்த கர்த்தரே பிதா என்று பிறக்க போகிறவரை குறித்து ஏசாயா சொல்லிட்டார். அப்ப இவர் யார் என்று சொன்னால் இவர்தான் நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன் அவர் இருக்கிறபடினாலே, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே அவர் ஆணையிட்டு ஆபிரகாம் இடத்துல பேசினார்,
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமே என்று அவர் கூறினார். உன் சன்னதியை உன்னை மாத்திரமல்ல, உன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய நாமத்தினாலே ஆணையிடுகிறேன், அவர்களை அத்தனை பேருமே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். எரேமியா 31:9 நீங்கள் பாருங்கள். அங்கே அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வாருங்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் என்று இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவர் பிதாவா இருக்கிறாரா? யார்? யாக்கோபுக்கு. இஸ்ரவேலுக்கு அவர் பிதாவா இருக்கிறாரா? அப்ப உனக்கு எனக்கு அவர் என்ன ஆகிறாரு? இல்லைங்க, அவரு குமாரனா இருக்கிறாரு. வீரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்குள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க இருந்தாங்க. அதே வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, அதே விரியன் பாம்பு குட்டிகள் தான் இன்னைக்கு கலகம் பண்ணிருக்கு, சத்தியத்தை உல்டாவா பேசினுக்குதுங்க. அது யாரு? வெளியேற பெற்ற சொல்லி இருக்கிறோமே ஊழியக்காரன், அவனை குறிச்சு கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ அப்ப இஸ்ரவேலுக்கு அவர் பிதாவா இருக்கிறார் சொன்னால், உனக்கு எனக்கு என்னவா இருக்கிறாரு? அப்பா பிதாவே அன்பான தேவா. அப்பா பிதாவே அன்பான தேவான யாரை பார்த்து பாடுற? இயேசு கிறிஸ்துவை பார்த்து பாடுறிய? சும்மா வாய் வழியா பாடுறது மட்டுமா? வசனம் சொல்லுகிறது, தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே இந்த கர்த்தராகிய பிதாவானவர் கர்த்தரே பிதா என்று அறிந்து கொள்வது சொல்றாரு. அவரு தம்மில் பெயர் மேலேயே அவர் ஆணையிட்டு கொடுத்தார். பாவத்தை சுமந்தாரே, ஹல்லேலூயா, அவரு தமது பெயரில் ஆணையிட்டு கொடுத்தார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றது தமது பெயரிலே ஆணையிடுகிறார். ஹல்லேலூயா. நான் செய்கிற கிரிகளை காட்டிலும் மகத்தான கிரிகளை நீங்கள் செய்வீர்கள், மகத்தான அற்புதங்களை செய்வீர்கள். அது தமது பேரிலே அவர் ஆணையிட்டு கொடுத்தார். ஒரு வார்த்தை சொல்லும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று அவர் சொன்னாரே. எப்படி சொன்னார்? தமது பேரிலே அவர் ஆணையிட்டு கொடுத்தார். தம்மிலும் பெரியவர் ஒருவரிலே அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஒரு விசுவாசித்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது அப்படியே போயிருக்கும். பிதாவின் நாமத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னாரா? இல்ல பிதா உங்களுக்கு அந்த வார்த்தை கட்டளிடுவார் என்று சொன்னாரா? இல்ல, தமது பேரிலே அவர் ஆணையிட்டு கொடுத்தார். விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் தமது பேரிலே ஆணையிட்டு கொடுத்தார். அற்புதங்களை செய்வீர்கள் என்று தமது பேரிலே அவர் ஆணையிட்டு கொடுத்தார். ஏன் என்று சொன்னால், தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு அவர் பிதாவா என்று இருப்பார் என்று சொன்னால், உனக்கும் எனக்கும் குமாரனா இருக்கிறாரா? அவர் நமக்கும் பிதாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், மல்கியா 1:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். குமாரன் இது வாசிக்கிறேன், நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நீங்க முழுசா வாசிங்க, நான் முக்கியமான சாப்டர் மட்டும் வாசிக்கிறேன். நான் பிதாவானால் என் கணம் எங்கே? என்னுடைய கணம் எங்கே? அவர் கேட்கிறார் கேள்வி. நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறேன். கர்த்தர் கேட்கிறார், ஆசாரியர்களே, அருமையான ஊழியக்காரர்களே, ஆசாரியர்களே, இன்றைக்கு ஊழியம் செய்கிற சொன்னீங்க ஆசாரியர்களே, மோகன் சி லாசரே ஆசாரியனே, ஏஜி சபை பாஸ்டர் ஆசாரியனே, சிபிஎம் பாஸ்டர்கள் ஆசாரியர்களே, பால் தினகரன் ஆசாரியரே, இன்னும் எத்தனை பேர் கள்ள போதர்கள் நிறைய பேர் ஊழியம் செய்றாங்க. அத்தனை பேரும் கர்த்தர் கேட்கிற ஆசாரியர்களே, என்ன கேட்கிறார்? தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களே, நான் பிதாவானால் என் கணம் எங்கே உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அவங்கள கேட்கிறாங்க. இன்னைக்கு அவங்க கேட்கிறாங்க. மோகன்சி லாசர் கேட்பாரு, ஐயா உன் நாமத்தை எங்க ஐயா நான் அசட்டை பண்ண? உன் நாமத்தை குறிச்சு தானே நான் கோடியா சம்பாரிச்சேன். அப்படி இருக்கும்போது உன் நாமத்தை நான் அசட்டை பண்ணுவேனா? பால்தினர் சொல்வார், ஐயா உன் நாமத்தை சொல்லி தானையா நான் கோடியா சம்பாரிச்சேன். வெளிநாட்டுலாம் வாடகை போட என் பொண்டாடி கூட சொல்லிச்சு, எனக்கு காரே இல்லை சொல்லிருக்கு, நீ காரை குத்தையா? ஐயா என்ன ஐயா உன் நாமத்தை போய் நான் அசட்டை பண்ணா? சிபிஎம் பாஸ்டர், ஐயா நாங்கள் வெள்ளாங்கி போட்டுக்குன்னு உங்களுடைய செய்திகளெல்லாம் சொன்னோமே ஐயா. ஏசிஎஸ் பாஸ்டர் சொல்வாரு, ஐயா நாங்கள் உன் நாமத்தை சொல்லி நாங்க சம்பாரிச்சோம், உன் நாமத்தை போய் எங்கன்னா நாங்க அசட்டை பண்ணுவோமா ஐயா? என்ன ஐயா இப்படி பேசுறியா? அப்படி கேட்பாங்க.
அப்ப அவர் சொல்லுவாரு, கர்த்தர் சொல்லுவாரு, தமது பேரிலே ஆணையிட்டாரு. அவர் சொல்லுவாரு, என் நாமத்தெல்லாம் அசட்டை பண்ணீங்களாடான்னு கேட்பாரு. அவரு இங்க ஐயா கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, ஏசியா தீர்க்கதரிசி சொன்னாரையா என்னை குறிச்சு, பிறக்க போகிற ஒரு நித்திய பிதா என்று, பிறக்க போகிற வல்லமுள்ள தேவன் என்று, பிறக்க போகிற ஆலோசனை கர்த்தர் என்று ஏசியா தீர்க்கதரிசி தான் என்னை குறிச்சு ஏற்கனவே பேசிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் பிறந்து விட்டேனே, குழந்தையாய் பிறந்தேனே, குழந்தையாய் பிறந்தவருக்கு லூக்கா 2:11 சொல்லுது, இன்று கர்த்தராகிய ரட்சகர் தாவீதினுள்ளே பிறப்பார் என்று சொல்லியது. அந்த கர்த்தர் முந்தினவராகிய கர்த்தர், பிந்தினவராகிய கர்த்தர் முந்தினவரா பிறந்தனே. அவர் பிந்தினவரும் அவர் தான், முந்தினவரும் அவர் தான். முன்னாடி இருந்த ஒரே கர்த்தர் அவர் தான், பழைய ஏற்பாட்டில் இருந்த கர்த்தர் அவர் தான், புதிய ஏற்பாட்டில் வந்த கர்த்தர் அவர் தான். ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு, 2-3 கர்த்தர்லாம் கிடையாது பிரியமானவர்களே. அப்ப நான் பிறந்தனே, இந்த கர்த்தரே பிதா என்று நான் சொன்னேனே, உபதேசம் பண்ணானே ஒரு ஜோசப்னு ஒரு பைத்தக்காரன், அந்த கர்த்தரே பிதா என்று சொன்னாரு. அப்ப கர்த்தராகிய பிதா உலகத்துல பிறந்தாரு. அந்த கர்த்தராகிய பிதாவுக்கு தானே நான் இயேசுன்னு என் பேரை வச்சாங்க. நான் அதை சொன்னேன், இயேசுன்னு பெயர் வச்சாங்களே. அப்போ நானு மத்தேயு எழுதின புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல கடைசியில சொன்னேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுங்க ஒரு மறைப்பொருளா சொன்னேன். அதோட ரகசியம் அந்த கர்த்தராகிய பிதா நான் என்று உங்களுக்கு நான் சொல்லும் போது, என் நாமம் இயேசு அல்லவா, பிதாவுடைய நாமம் இயேசு அல்லவா, கர்த்தருடைய நாமம் இயேசு அல்லவா, தேவனுடைய நாமம் இயேசு அல்லவா, எனக்கு மேல வேறொரு பெரியவர் இல்லாத இருக்கிறபடினால நான் ஆபிரகாமிட்ட தமது பேரிலே ஆணையிட்டு நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று கூறினேனே, நீங்க புரிந்து கொள்ளவில்லையான்னு கேட்பார். அதனால சொல்லுவார் அவர், ஆகவே மோகன் சி லாசரே, பால் தினகரனே, சிபிஎம் பாஸ்டர்ஸ் அத்தனை பெரியுமே, ஏசிஏ பாஸ்டர் இருக்க மொத்த பெரியும், இந்த உலகத்துல ஊழிய செய்யற அத்தனை பெரியும் சொல்லுவாரு, நீங்க என்னுடைய பிள்ளைங்களுக்கு, என்னுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்காக ரத்தம் சிந்தி அவங்களுக்காக சிலுவையிலே மறைத்த என்னுடைய பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தால என்னுடைய ஊழியக்கார பேதுரு கொடுத்தாரு. எனக்கு மேல வேறொரு இல்லாமல் இருக்கிறபடினால தானே அந்த பேதுரு தமது பேரிலே ஆணையிட்டு கொடுத்தாரு. அவருடைய பேரிலே ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து என்ற பேர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற பேர்ல அவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்போ கர்த்தராகிய பிதாவுக்கு இயேசு என்று சொன்னால், கர்த்தராகிய தேவனுக்கு இயேசு என்று சொன்னால், அந்த கர்த்தராகிய பிதாவாகிய இயேசு பிரபு தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால், அவருக்கு தானே இயேசு என்று புதிய ஏற்பாட்டில் எனக்கு வச்சாங்களே. இந்த வெளிப்பாடு கூட உங்களுக்கு தெரியல. என்னுடைய நாமத்தை ஞானஸ்தானம் கொடுக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னுடைய நாமத்தை அசட்டை செய்தீர்களே என்று சொல்லி உங்களை இடது பக்கமாக பார்த்து, வா இதெல்லாம் உங்க பிள்ளைங்க தான் சொல்லு, ஆண்டவர் தேவன் பிதா கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தமது பேரிலே ஆணையிட்டு சாத்தான்கிட்ட சொல்லுவாரு, இவங்களெல்லாம் உங்க ஆளுங்க, கொண்டு போ, எடுத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவையா? ஊழியக்காரர்களே, உங்களுக்கு இவைகளெல்லாம் தேவையா? ஆசாரியர்களே, உங்களை கேட்கிறார், அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று அந்த கர்த்தராகிய பிதாவின் இடத்திலே நீங்கள் கேட்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், மல்கியா 2:10 பாருங்கள், நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ, நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ, அந்த ஒரே பிதா யாருன்னு சொன்னால், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது கர்த்தரே பிதா என்றும் தேவனே பிதா என்றும் எழுதப்பட்டுள்ள வார்த்தை இல்லையோ, அதை நீங்கள் வாசிக்கும் இல்லையோ, எனக்கு மேல பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே ஆணையிட்டு கொடுத்தேனே ஆபிரகாமுக்கு, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, ஆகவே தானே ஆபிரகாமுடைய சன்னதியாகிய அவர் வித்தாகிய அநேக ஜனங்களை அவர் தமது பேரிலே ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இந்த கர்த்தராகிய பிதாவுக்கு மேல வேறொரு பிதா இல்லை. அப்ப இந்த கர்த்தராகிய பிதா யாருன்னு சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் கவனிங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து யூதர்களிடத்தில் பேசும்போது, அப்போ அங்க நிறைய வார்த்தைகளை பேசுவார்கள். நான் ஷார்ட்டா பேசுறேன். அங்க யூதர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு ஒரே பிதா உண்டு. அவங்க சொல்லுவாங்க, அவர் தேவன் என்பார்கள். அந்த தேவன் தான் இவங்க கிட்ட பேசி நிற்கிறான்னு சொல்லிட்டு அந்த யூதர்களுக்கு தெரியல. அதே போல அந்த யூதர்கள் அந்த நாட்களில் எப்படி தெரியாமல் இருந்தார்களோ, இந்த காலத்திலும் இன்றைக்கு இருக்கிற நவீன கிறிஸ்தவர்களுக்கும் நவீன போதகர்களுக்கும் இயேசுதான் பிதா என்பதை முழு ஆழமாக அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆகவேதான்
அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி இயேசு சொன்னது போலவே செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு மறைப்பொருளாக பிதா குமாரன் பரிசுத்தாவி சொன்னாரே, அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி யார்? பிதா யார் என்றால் அவர்தான் கர்த்தர். குமாரன் யார் என்றால் அவர்தான் கர்த்தர். பரிசுத்தாவி யார் என்றால் அவர்தான் கர்த்தர். இவருக்கு மேல பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தம்மில் தாமே ஆணையிட்டு அவர் கூறுகிறார், நிச்சயமாகவே என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். தமிழ் பெயரிலே ஆணையிட்டு கொடுக்கிறேன் நித்திய ஜீவனை ஒவ்வொருவருக்கும். என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, என்ன விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய குமாரனா. ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரன் என்று பிதா ஒருவர் இருக்கிறார் என்று யார் சொல்லி உங்களுக்கு தெரியும்? பிரியமானவர்களே, நான் கேட்கிறேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நான் சொல்றது. பிதா ஒருவர் இருக்கிறார் என்று யார் சொல்லி உங்களுக்கு தெரியும்? தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினாலே என்று சொன்னாரே. அவர் மனிதனாய் பிறந்த பிற்பாடு தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்ட 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டாரு. தம்மிலும் அவர்தான், தம்மிலும் பெரியவர் இல்லாதபடினாலே தமது பேரிலே ஆணையிட்டு கொடுத்தார், சிலுவையிலே நான் மரிக்கப் போகிறேன், உலகத்தினுடைய பாவங்களுக்காக நான் மனிதனாய் பிறந்து. அவர் எதற்காக மனிதனாய் பிறக்க வேண்டும்? ஏன் மனிதனாய் பிறக்க வேண்டும்? பேர்பட்ட கர்த்தராகிய பிதா, ஆவியா இருக்கிற பிதா, ஆவியா இருக்கிற தேவன், ஆவியா இருக்கிற கர்த்தர், ஆவியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆவியா இருப்பவர் ஒரு மனித ரூபத்திலே எதற்காக வர வேண்டும்? ஏன் வர வேண்டும்? அப்படி வந்த பிற்பாடு அவர்தான் கூறினார் பிதா ஒருவர் இருக்கிறார் என்று. அன்னைக்கு இருந்தா மக்கு பிலிப்பு இருந்தார். அன்னைக்கு பரிசுத்தாவி பெறாமல் இருக்கும்போது மக்கா இருந்தார் பிலிப்பு. அந்த பிலிப்பு கேட்கிறாரு, ஆண்டவரே, நீங்க பிதா பிதான்னு காமிக்கிறீங்களே, அந்த பிதாவை மட்டும் காமிச்சிருங்க ஐயா, உன்னை கைட்டு விட்டுறேன், அந்த பிதாவை பிடிச்சிக்கிறேன், எதுக்கு உன்னை வேஸ்டா பிடிச்சிக்கணும், அவரை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்கு கிட்ட சொன்னாரு, மக்கு ஊழியக்காரர்களே கவனிங்கள் தயவுசெய்து, அந்த மக்கு கிட்ட சொன்னாரு, இயேசுநாதரே, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் பிலிப்பு அப்படின்னு சொன்னது இல்லாம ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நல்லா இருக்கு, ஒரு அருமையான ஒரு வார்த்தை. யோவான் 14:7 பாருங்க. என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. என்னை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இந்த நாள் முதல் கொண்டு இயேசு யார் என்பதை இதுவரையிலும் கிறிஸ்துவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால பிதா ஒருத்தர் இருக்காரு, இயேசு சொன்னாரு சொல்லின்னு வரீங்களே மர மண்டைங்களா, கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்கய்யா, புரிந்து கொள்ளுங்கய்யா. இயேசு சொன்னதுனாலதான் உங்களுக்கு தெரியும். இயேசு ஏன் அப்படி சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? இவர் தான் இயேசு தானே பிதா என்று திட்டோட்டமா பழைய ஏற்பாட்டுல சொல்லுகிறது. அவரே சொல்றாரு, நீங்கள் என்னை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இப்ப கவனிங்க, அவர் சொல்றாரு, இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும், எவரை அறிந்தும்? பிதாவை அறிந்தும். நீங்கள் இது முதல் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பெல்லாம் அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிறான். என்னடா பேசுறாரு, பிதா ஒருத்தர் இருக்கிறான்னு காமிக்கிறாரு. இப்ப இந்த வார்த்தையை கூட இந்த பிலிப்புனால கிரகரிச்சிக்க முடியல, புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனாலையும் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வெளிப்பாடுகளை, தேவனுடைய சத்தியத்தை சரியாக கிரகிச்சிக்க முடியல. ஹல்லேலூயா. சரியாக வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள முடியல. அதனால அவங்க பைத்தியம் போல பேசினுக்கிறாங்க. இயேசு சொன்னாரு, அந்த இயேசு தானே சொன்னார். இப்போ அந்த இயேசு தான் என்ன சொல்றாரு கேட்டா, நீங்கள் என்னை அறிந்திருப்பீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்றார். யாரைய? பிதாவை. அப்போட பாருங்க, பிலிப்பு நான் தாண்டா பிதா அப்படின்னு சொல்லல, அங்கேயும் மறைப்பொருளா பேசுறாரு. ஏன்னா இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன்னு சொன்னார் பத்தியா? பிலிப்பு, உனக்கும் நான் தான பிதா. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து தான் பிதா. ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த இயேசுவாகிய பிதா தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாத இருக்கிறபடினாலே அவர் சொன்னாரு, நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும், என்னுடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஆணையிட்டு கூறுகிறேன். நான் செய்கிற கிரிகளை காட்டிலும் நீங்கள் மகத்தான கிரிகளை செய்வீர்கள், என்னுடைய பெயரை ஆணையிட்டு கூறுகிறேன் என்று அவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவனுடைய வெளியேறப்பட்ட நண்பர்களே, பிரியமானவர்களே, இங்க நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்க போனால் ஆபிரகாமுக்கு மாத்திரம் அந்த ஆணையிட்டு கொடுக்கவில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியங்களை விசுவாசித்து அதன்படி நடக்கிற கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
தேவன் தமது பெயரை ஆணையிட்டு உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று அவர் மிக அழகாக அவர் பேசியிருக்கிற ஒரு வார்த்தை. ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த ஆணையில்லை, இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பென்று அவருடைய நாமத்தினாலே, அவருடைய பேரிலே, தம்மிலும் பெரியவர் ஒருவர் பிதா இல்லை, நானே பிதா, நானே கர்த்தர், நானே தேவன், நானே பரிசுத்த ஆவியானவர், எனக்கு நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அந்த எனக்கு மேலே ஒரு பிதா இல்லை என்றும், எனக்கு மேலே வேற ஒரு தேவன் இல்லை என்றும், எனக்கு மேலே வேற ஒரு கர்த்தர் இல்லை என்றும், எனக்கு மேலே வேற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றும், நானே எல்லாமுமா இருக்கிறேன், நானே ஆதியும், நானே அந்தமும், நானே ஆல்பாவும், நானே உமேகாவும், நானே எல்லாமுமா இருக்கிறேன். முந்தினவர் நானே, பிந்தினவர் நானே, எல்லாம் நானா இருக்கிற அப்படினாலே எனது பேரிலே நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நவீன ஊழியக்காரர்கள் உங்களை பார்த்து ஆசீர்வாதங்கள் சொல்லி அவங்க மீட்டிங்க்கு நீங்களாம் போனீங்கன்னாக்கா தலைக்கு கீழே நின்னா கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இந்த சத்தியத்தை முழுமையா யார் ஒருவன் முழு செய்தியை பார்க்கிறானோ நிச்சயமாகவே ஆசீர்வாதம் அவர் தமது பேரில் ஆணையிட்டு சொன்னார்ல, அவர் உங்களை சந்திக்க வந்து உன்னுடைய தேவைகளை சந்தித்து அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் சொன்னபடினாலே, தமது பேரிலே ஆணையிட்டேன் என்று சொன்னபடினாலே நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டார். அந்த ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. அவருக்கு மேலே வேறொரு பெரியவர் இல்லை. ஹல்லேலூயா. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஹல்லேலூயா. இன்றைய கடைசி நாட்களிலே அவர் ஆணையிட்டு கொடுத்தாரே வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நமக்கு நிறைவேறும். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய செய்தி உங்களை சந்திக்கிறேன். God bless you.